ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசலாம். நான் பாவி, நான் விழுந்துட்டேன். என்னால் எந்திரிக்கவே முடியாது. திரும்ப திரும்ப அதே பாவத்திலே விழுறேன். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பாவின்னு சொல்லி ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உங்களுக்கு கொடுத்து, உங்களை மீண்டும் மீண்டுமா அந்த பாவத்துக்குள்ளே தள்ள வைக்கிறது இல்லாமல், பாவத்தை விட்டு விடுதலையாக்கக்கூடாதபடி ஒரு கேட்டு போட்டிருக்க அந்த பிசாசை அச்சு ஆண்டவரோட விட போகிறார் இன்னைக்கு. பிரதர், உங்ககிட்ட தான். சிஸ்டர், உங்ககிட்டயும் தான். நீங்கள் நீதிமான், பாவின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு கிராஸ் போட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்காக எனக்காக மரித்தவர் உங்களையும் என்னையும் நீதிமானா என்னைக்கோ மாற்றிட்டார். ஓகே, நான்லாம் எவ்வளோ பெரிய பயங்கரமான பாவி, பாவிகளிலும் பிரதான பாவின்னு பவுல் சொல்கிறார். அதுக்கு மேலே பாவி நான். ஓகே, என்னையவே அழைச்சி ஊழியம் பண்ண வச்சார். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டிங் நடத்தின்னு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கமிங் சாட்டர்டே நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். 5:30 to 8:30 நம்ம பல்லாவரம் ஜியோன் காம்ப்ளெக்ஸில். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், பயோவில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அமேசிங் டெஸ்டிமோனி, சிஸ்டர் தபிதா அவங்க வராங்க. லைக் கிரேட்டஸ்ட் கம்பேக் டெஸ்டிமோனி. நானும் ஒரு நல்ல வார்த்தையோட, நீங்கள் ரெடினா நான் ரெடி, பாவத்திலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் ரெடினா நான் ரெடின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார். உங்களையும் அதே மாதிரி கொண்டு வருவார். ஸோ எளிமை பிரகாசிப்போம், ஒன்று சேர்ந்து டீமோட நீங்கள் வாங்க, கர்த்தருக்காக பெரிய ஆராதனை செய்வோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். பாவியா நீங்கள், யார் சொன்னா? வாங்க, நீங்கள் நீதிமான் அப்படின்னு தான் ஆண்டு சொல்கிறார். அன்பின் தேவனே என்னை மறைச்சி இடைப்படுங்க ஆண்டவரே. அதிக ஞானவானாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ அதில் இடர்ந்து கிடப்பார்கள். ஆமேன். நீங்கள் பாவின்ற ஒரு எண்ணம் தோணுது தெரியுமா? எப்படி தெரியுமா தோணுது? நீ பாவம் பண்ணிட்டேன்னு தோண வைக்கிறதே அவர் தான். மனம் திரும்பணும், எழும்பணும், நீ நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமான் தான் விழுவானா? நீதிமான் எங்கே யாருமே கிடையாது. பேதத்தில் எல்லாருமே உழுந்தவங்க தான், ஆனால் எழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த உணர்வு வந்த உடனே. இன்னைக்கு நீங்கள் எந்திரிக்கணும், ஆண்டருக்காக நிற்கணும், பாவத்தை விட்டு விடுதலை ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு எதுக்கு தெரியுமா? அது ஆண்டவர்களை நேசிக்கிறதுனால. துன்மார்க்கன் தான் அதில் இடருண்டு கிடப்பான அதே பாவத்தில். இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் பாவியா இல்லை நீதிமான அழைக்கப்பட்டவங்க எந்திரிக்கிச்சு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக ஆண்டவர்களை எழுப்பணும்னு ஆசைப்படுறார். ப்ளீஸ் கம் பேக் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே, என்னை எழுப்பினார், உங்களையும் எழுப்புவார், நிச்சயமாக எழுப்புவார், நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அவரை பற்றி கொண்டா மட்டும்தான். இல்லை நான் சொல்லி அந்த கில்ட்டி கான் சொல்கிறேன், அவனை அப்பால போடா சாத்தானேன்னு சொல்லி அச்சு ஓட விடுறதுக்கு தைரியம் கொண்டு துணிகரம் கொண்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் ரெடினா அவர் ரெடி. ஓகே, கமிங் சாட்டர்டே கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். நான் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் உங்களுக்கு பண்ணிடுறேன். அந்த கில்ட்டி கான்ஸ் ஆண்டவர் இப்போ உடைக்கிறார். உங்களை மீண்டுமா எழும்பி கட்ட போகிறார். விசுவாசிக்கிறீங்க? விழுந்து போன உங்களை எழுந்து கட்ட போகிறார். தாவீதின் கூட இருந்தப்போ நான் வார்த்தைக்குள்ள போகிறேன், ஜெபத்துக்குள்ள போகிறேன். அன்பின் தேவனே, அப்பா, உங்கள் மகள் இடத்துல நீங்கள் பேசுன வார்த்தையை பேசிட்டேன். நீங்கள் அவர்களை மீண்டுமாய் கட்டுங்க. விழுந்து போன தாவீதின் குடரத்தை கட்டிங்களே கட்டுங்க. விழுந்து போனவங்களை எழுப்புங்க. விழுந்து போயிட்டு தாங்கி மடங்கடிக்கப்பட்ட தூக்கி விடுறீங்களா, தூக்கி விடுங்க இவங்களை. இவங்க பாவ கட்டுகளை இந்த விடுதலை செய்ய, இவர்கள் நீதிமான் என்று உணரத்தக்க அப்போ எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி ஓட தேவன் கிருபை. அவங்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. அவங்களுடைய பலவீனத்தில் உள்ள பலன் இருக்கட்டும் ஆண்டவர். விழுந்து போன காரியங்களில் அப்பா மீண்டுமா எழுந்து கட்டப்பட ஒரு பலத்தை கொடுங்க. கட்டுமானமாய் நீர் நின்று கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இப்போ நான் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படட்டும். பிசாசு அப்பால ஓடட்டும் ஆண்டவரே. நீரே பலப்படுத்தி வழி நடத்துங்க. சகலத்தின் தாழ்த்தின வெறுமையாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.